ஹாய் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ப்ரெட் ஆம்லேட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு டிஸ்பிளேலே போட்டிருக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 முட்டையை எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். அடுத்தது பொடுசாக நறுக்கின வெங்காயத்தையும் அதோடு சேர்த்துக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கிடலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, அடுத்து கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா இதை பீட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வரும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். தோசைக்கல்லை வச்சுக்கலாம். கல் நல்லா சூடாகட்டும். தோசைக்கல் ஹீட் ஆகிட்டு இப்போது தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தோசைக்கல்லை தடவிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுக்கிற முட்டை மிக்ஸை தோசைக்கல்ல ஊற்றிக்கலாம். ஃபுல்லாத்தையும் ஊற்றிட்டேன். எல்லா பக்கமும் நல்லா ஊற்றி விட்டுட்டு எடுத்து வச்சுக்கிற ப்ரெட் ஸ்லைஸை இப்படி நான் செய்கிற மாதிரி போட்டுக்கணும். இது மாதிரி 2 பக்கமும் பெரட்டி போட்டு வச்சுக்கணும். நல்லா குக்காகட்டும். இதுவே நீங்கள் பட்டரில் செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். என் பசங்களுக்கு பட்டர் பிடிக்காதுங்கிறதுனால நான் பட்டர் எதுவும் சேர்க்கல, ஆயில் தான் சேர்த்துக்கிட்டேன். பெரட்டி போட்டாச்சு. நல்லா ப்ளஃபியாக இருக்குது. அவ்வளோதான், 2 பக்கமும் குக் ஆகிட்டு இதை மடிச்சு விட்டு கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான ப்ரெட் ஆம்லேட் ரெடி. நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலை. மேலும் இது போன்ற வீடியோக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.